ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராசி கட்டம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? ராசி கட்டம் அப்படிங்கிறது நமக்கு வெறும் பாடத்திட்டம் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டே இருந்தேன். நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டதுனால தான் நான் ராசி கட்டம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போய் பேச வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது நம்ம நவாம்ச கட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஒரு ஜாதகம் வரும்போதே நம்மக்கிட்ட ஜாதகம் வரும்போதே ராசி கட்டத்துக்கு பக்கத்துலேயே நவாம்ச கட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த நவாம்ச கட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை பற்றி டீட்டெயில்டாக பார்க்குற கட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை D9 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கட்டத்துக்கு பேர், அந்த கட்டம் வேணும் அப்படின்னு கேட்டால் D9 வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த நவாம்சம் போட்டு கொடுப்பாங்க. இந்த தேச வர்க்க கட்டங்கள் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? தேசங்க சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் D1, D2, D3 அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் D9 அப்படிங்கிறது தான் இந்த நவாம்ச கட்டம் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த நவாம்ச கட்டத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக என்ன பார்க்கணுமோ அது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நவாம்சம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ராசி கட்டத்தில் 9 கிரகங்களும் அதனுடைய 3 நட்சத்திரங்களை மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுர் மண்டலம் அப்படிங்கிற இடங்களில் அதனுடைய நட்சத்திரங்களை வச்சு நமக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? அந்த நட்சத்திரங்களை விரிவுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த நவாம்ச கட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த 9 நட்சத்திரங்களுடைய 4 பாதங்கள் தான் இந்த மேஷ மண்டலம் அப்படின்னு சொல்கிற இந்த 4 கட்டத்துக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட். இதுதான் மேஷ மண்டலம். ஓகேங்களா? இந்த மேஷ மண்டலம் அப்படிங்கிறது இங்கே தொடங்கி இங்கே முடியும். இந்த 9 நட்சத்திரங்களுடைய 4 பாதங்கள் இங்கே தான் இருக்கும். இந்த நட்சத்திரங்கள் வேறு எங்கேயுமே போகாது. அதோட 4 பாதங்களையும் வச்சுட்டு இங்கேயே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் அதுக்கு அடுத்து இதை சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்ம மண்டலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 கிரகங்களுடைய நட்சத்திர பாதங்கள் இந்த சிம்ம மண்டலத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது புதனுடைய கேட்டை வரைக்கும் இங்கே சிம்ம மண்டலம், இது வரைக்கும் சிம்ம மண்டலம் தான் இதில் இருக்குது. அடுத்து தனுர் மண்டலம் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். தனுர் மண்டலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து புதனுடைய ரேவதி நட்சத்திரத்து 4 பாதங்கள் இந்த இடத்துல இதோட முடியும். இதை தனுர் மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு மேஷ மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் 4 பாதங்கள் வச்சுருக்கு. சிம்ம மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் 4 பாதம் வச்சுருக்கு. தனுர் மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் 4 பாதம் வச்சுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சது இல்லைங்களா? ஓகே, இப்போது இந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்க, நவாம்சம் அப்படின்னு பார்க்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கேதுவுடைய 4 பாதங்கள் இருக்குது இல்லைங்களா? அஸ்வினி நட்சத்திரத்துடைய கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த 4 பாதங்களை இந்த 4 கட்டத்துலேயும் பிரித்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கேதுவுடைய ஒரு நட்சத்திரத்தை எடுத்து அந்த நட்சத்திரத்தை 4 பாதங்களாக பிரித்து அந்த 4 பாதத்தையும் இங்கே ஒரு பாதம், அடுத்த ரிஷப கட்டத்தில் ஒரு பாதம், மிதுன கட்டத்தில் ஒரு பாதம், கடக கட்டத்தில் ஒரு பாதம் அப்படின்னு சொல்லி கேதுவுடைய ஒரு நட்சத்திரத்தை 4 பிரித்து 4 கட்டத்துலேயும் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துடைய 4 பாதங்களையும் இங்கே பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பரணி நட்சத்திரம் வரும் இல்லைங்களா? கேது முடிஞ்சு கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரம் முடிஞ்சு பரணி நட்சத்திரம் வரும் இல்லைங்களா? அந்த பரணி நட்சத்திரத்தை சிம்மத்தில் பரணி நட்சத்திரத்தோட 4 பாதங்களையும் இங்கே போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா? அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இங்கே போட்டிருக்காங்க. கிருத்திகை 4ஆம் பாதம் வரைக்கும் இந்த இடத்துல வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? திரும்பியும் இங்கே கிருத்திகை முடிஞ்சு என்ன வரும், சூரியனுடைய நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரம் வரும் இல்லைங்களா? அந்த ரோகிணி 1ஆம் பாதத்தை இங்கே போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோகிணி 4ஆம் பாதத்தை இந்த இடத்துல போட்டிருக்காங்க.
இப்போது ரோகிணி 4 பாதங்கள் இங்கே முடிஞ்சிருச்சு. சந்திரனுடைய ரோகிணி முடிஞ்சதுக்கப்புறம் செவ்வாயுடைய மிருகசீரிஷ நட்சத்திரம் ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அந்த செவ்வாயுடைய மிருகசீரிஷ நட்சத்திரத்தை மிருகசீரிஷம் 4 ஓகேங்களா. அடுத்து மிருகசீரிஷம் முடிஞ்சு செவ்வாய் மிருகசீரிஷம் முடிஞ்சு ராகுவுடைய திருவாதிரை வரும் இல்லைங்களா? அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை இங்கே போட்டிருக்காங்க. திருவாதிரை 4 ஓகேங்களா. இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் திரும்பியும் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரம் முடிஞ்சு புனர்பூசம் தொடங்கும் இல்லைங்களா? அந்த புனர்பூசத்தில் புனர்பூசம் 1, புனர்பூசம் 2, புனர்பூசம் 3, புனர்பூசம் 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. திரும்பியும் புனர்பூசம் 4ஆம் பாதம் முடிஞ்சு சனியுடைய பூசம் ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சனியுடைய பூசம் ஆரம்பிக்கும்போது இங்கே பூசம் அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சனியுடைய பூச நட்சத்திரம் முடிஞ்சு புதனுடைய ஆயில்ய நட்சத்திரம் ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ திரும்பியும் இங்கே ஆயில்யம் 1 இங்கே திரும்பவும் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஆயில்ய நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் மக நட்சத்திரம் கேதுவுடைய மகம் 1 ஆரம்பிக்கும். மகம் 4 மக நட்சத்திரம் முடிஞ்சு சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம் ஆரம்பிக்கும். பூரம் 4 பாதம் முடிஞ்சிருச்சு. அடுத்து சூரியனுடைய உத்திரம் ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் உத்திரம் 1. அடுத்து சந்திரனுடைய அஸ்தம் 4 பாதங்களையும் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அடுத்து அஸ்தம் முடிஞ்சதுக்கப்புறம் செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரம் வரும் இல்லைங்களா? அந்த சித்திரை நட்சத்திரத்தை திரும்பியும் இங்கே போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 சித்திரை நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் செவ்வாயுடைய சித்திரை முடிஞ்சதுக்கப்புறம் ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தை சுவாதி 4 அப்படின்னு பிரித்து போட்டிருக்காங்க. திரும்பியும் சுவாதி முடிஞ்சு குருவுடைய விசாக நட்சத்திரம் தொடங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது விசாகம் 1, விசாகம் 2, விசாகம் 3, விசாகம் 4 ஓகேங்களா. இங்கே விசாகம் முடிஞ்சதுக்கப்புறம் சனியுடைய அனுஷம் தொடங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தொடங்கும்போது அடுத்து அனுஷம் முடிஞ்சு புதனுடைய கேட்டை நட்சத்திரம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை 4 அப்படின்னு தனுர் மண்டலத்தில் போட்டிருக்காங்க. திரும்பியும் கேட்டை முடிஞ்சதுக்கப்புறம் கேதுவுடைய மூலம் ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மூலம் 4. அடுத்தது மூல நட்சத்திரம் இங்கே முடிஞ்சு திரும்பியும் பூராட நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பூராடம் 4 ஓகேங்களா. இங்கே பூராடம் 4 வரைக்கும் வந்துருச்சு. சூரியனுடைய உத்திராடம் தொடங்கும் ஃப்ரெண்ட்ஸ். உத்திராடம் 1, உத்திராடம் 2, உத்திராடம் 3, உத்திராடம் 4 ஓகேங்களா. இது முடிஞ்சு சந்திரனுடைய திருவோணம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே திருவோணம் 1, திருவோணம் 2, திருவோணம் 3, திருவோணம் 4 அப்படின்னு வச்சுருக்காங்க. சந்திரனோட திருவோணம் முடிஞ்சு செவ்வாயுடைய அவிட்டம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாயோடைய அவிட்டத்தை இங்கே அடுத்து செவ்வாயோடைய அவிட்டம் முடிஞ்சு ராகுவுடைய சதயம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சதயம் 4 ஓகேங்களா. இது மாதிரி வச்சுட்டாங்க. சதயம் முடிஞ்சு குருவுடைய பூரட்டாதி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூரட்டாதி 4 ஓகேங்களா. பூரட்டாதி குருவுடைய பூரட்டாதி முடிஞ்சு சனியுடைய உத்திரட்டாதி 1, உத்திரட்டாதி 2, உத்திரட்டாதி 3, உத்திரட்டாதி 4 உத்திரட்டாதி 4 முடிஞ்சு புதனுடைய ரேவதி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ரேவதி 1, ரேவதி 2, ரேவதி 3, ரேவதி 4 ஓகேங்களா. இப்படி ஒரு கிரகத்துடைய 4 பாதங்களையும் பிரித்து 4 பாதங்களையும் 4 கட்டங்களில் பிரித்து போடுறப்போ இவங்களுக்கு துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்படி 4 இதையும் பிரித்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மேஷ மண்டலத்தில் பார்த்திங்கன்னா கேது சந்திரன் குருவுடைய 4 பாதங்களும் மேஷ மண்டலத்தில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சிம்ம மண்டலம் அப்படிங்கிறது இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிறது, அதாவது சிம்மத்திலேருந்து விருச்சகம் வரைக்கும். அந்த சிம்ம மண்டலத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் சனியுடைய 4 பாதங்களும் இங்கே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல்
தனுர் மண்டலத்தை பார்த்திங்கன்னா சூரியன் ராகு புதனுடைய 4 பாதங்களும் இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ். தனுர் மண்டலம் அப்படிங்கிறது தனுசு ராசியிலேருந்து மீனம் வரைக்கும். இதில் வந்து இந்த சூரியன் ராகு புதன் அப்படிங்கிற விஷயங்கள் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் நவாம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நம்ம ஒரு நட்சத்திரத்தை எடுத்து அதில் இருக்க 13 டிகிரி 20 மினிட் எடுத்து அதை வந்து 3 டிகிரி 20 மினிட் அப்படின்னு சொல்லி நம்ம 4 பாதங்களாக பிரித்து வச்சுருக்கோம். அந்த 4 பாதங்களும் அந்த நட்சத்திரத்திலேயே தான் இருக்கும். இப்போ கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரம் மேஷத்தில் 13 டிகிரியில் தான் இருக்கும். அது வந்து தானாக எங்கேயுமே போகாது. அது வந்து 3 டிகிரி 20 கலைன்னு பாதங்கள் பிரித்தது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நட்சத்திரத்துடைய அரைவாசி எது, அந்த நட்சத்திரத்து வந்து முழுமையாக 13 டிகிரி 20 கலை இருக்கும். அதில் அரைவாசின்னு சொல்கிறது 6 டிகிரி 40 கலை. அதுலேயும் அரைவாசி அப்படின்னு சொல்கிறது 3 டிகிரி 20 கலை ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கிற அந்த நட்சத்திரத்தை எதுக்கு பிரிச்சிருக்காங்கன்னா, தசாபுத்தி காலங்களில் இன்னும் எவ்வளவு காலம் இருக்கும் அப்படின்னலாம் நம்ம பார்க்குறதுக்காக பிரிக்கப்பட்டது தான் அந்த நட்சத்திர பாதங்கள். அந்த நட்சத்திர பாதங்களை எடுத்து, அதாவது இங்கே கேது இருக்கவே இருக்காது, ஆனால் அந்த கேதுவுடைய 2ஆம் பாதம் இங்கே இருக்கிறதா போட்டு அதுக்கு வந்து ஒரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு எந்த அளவுக்கு இது வந்து சரியாக இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியவே இல்லை. அப்படி இவங்களே போட்டுக்கிட்ட இந்த பலனில் இது எடுத்து போட்டது தான். அந்த இடத்துல நட்சத்திரங்களெல்லாம் இருக்காது, அவங்களாவே எடுத்து போட்டிருக்காங்க. அந்த நட்சத்திரங்களுக்கும் குரு பார்வை இருக்குது, சுபர் இருக்குது, வர்க்கோத்தமம் அடைஞ்சிருச்சு, என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு அப்படியெல்லாம் ஒரு கணிப்பு இருக்கிற மாதிரி, அந்த கணிப்பெல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தெரியல. முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் முழுமையாக அங்கே இருக்குது. அது வந்து நகராது, எதுவும் மாறவே போகிறதில்ல. இப்போ இந்த இடத்துல வந்து சூரியனுடைய இந்த கட்டத்தில் வந்து சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல எப்படி வேற ஒரு நட்சத்திர பாதத்தை போட்டுட்டு அதுக்கு பலன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. இந்த நவாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போ வழக்கிலேயே இருக்குது. மிச்ச D15 16 நிறைய கட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் யாரும் பார்க்குற மாதிரியே தெரியல. நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். ஆனால் அதே போல் தான் நவாம்சத்துலேயும் இப்படி பிரித்து போட்டு பார்க்க என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. அதுவும் நம்மளாக எடுத்து, அதாவது நம்மளே ஒரு இட்லி செய்கிறோம், அந்த இட்லியை 4ஆக வெட்டுறோம். அந்த வெட்டின பாகத்தை எடுத்து அடுத்தடுத்த ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு, இந்த இடத்துல இருந்தால் இந்த பலன், அந்த ரூமில் இருந்துச்சுன்னா அந்த பலன், அந்த ரூமில் இருந்ததா அந்த பலன், இந்த ரூமில் இருந்தால் இந்த பலன் அப்படின்னு எப்படி கொடுக்கும்னு தெரியல. நம்ம சுட்ட இட்லி அது. ஓகேங்களா? அதை வந்து அது ஒரு பாகம் கசப்பாக இருக்கும், ஒரு பாகம் இனிப்பாக இருக்கும், ஒரு பாகம் உப்பாக இருக்கும், ஒரு பாகம் காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இது எப்படி, இதை யார் கணிச்சாங்க, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு, எந்த மூல நூல்கள்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இதையெல்லாம் யார் எடுத்து அதை செட்ரேட் பண்ணி இப்படி ஒரு இதாக கொடுத்தாங்க அப்படின்லாம் தெரியாது. ஆனால் நவாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு ஒரு நட்சத்திரத்தை 4ஆக பிரித்ததே வந்து அதை துல்லியமாக உள்ள பார்க்க தான். அந்த 4 பாகங்களையும் எடுத்து அடுத்தடுத்த ஒரு இடங்களில் வச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அது ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறத வந்து எப்படி ஏற்றுக்கிறாங்க, இது எப்படி ஏற்றுக்க முடியும்னே எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வர்றப்போ அது சம்மந்தமான கேள்விகளை கேட்டு அந்த விஷயத்தை முழுமையாக புரிஞ்சு ஏற்றுக்கிட்டா தான் அது வந்து நம்மளால் ஈஸியாக அதில் ஒரு கருவியாக அதை பயன்படுத்த முடியும் ஜோதிடத்தில். இப்போ இந்த விஷயத்தை யார் கேள்வி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லோரும் படிக்க சொல்கிறாங்க, படிச்சுட்டே போயிடுறாங்க. இதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி நவாம்ச கட்டத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சோம், எழுதி பார்த்தோம் அப்படின்லாம் ஜோதிடர்கள் என்கிட்ட சொல்கிறாங்க, இதை படித்தவங்க. ஆனால் இதை எதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை.
இதுலேருந்து எப்படி பலன்களை எடுக்கிறாங்க அப்படின்னும் எனக்கு புரியல. அதாவது நம்மளே அந்த இடத்துல இல்லாத கிரகத்தோடைய இதை எடுத்து இப்போது இங்கே கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரம் இல்லவே இல்லை, ஆனால் கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரம் இங்கே 2ஆம் பாதம் இங்கே இருக்கிறதா கற்பனை பண்ணிவிட்டு ஒரு பலனை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சது இல்லை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் வாய் மூடி கேட்டுக்கிறேன். ஏன்னா தெளிவான ஒரு விளக்கம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் தலை வணங்கி அதை தெரிஞ்சிக்க ரொம்ப விருப்பப்படுறேன். ஆனால் அப்படி ஒன்று இல்லாத விஷயத்த சொல்லி இது ஒரு பலன் எடுக்கும் முறை அப்படின்னு சொல்கிறத கண்டிப்பாக எனக்கு நம்புகிறேன். நான் இப்படி ஏதோ ஒன்று இருக்குது, இதில் பலன் எடுக்கிறது சரியாக வரும்னு நான் நம்புகிறேன், நம்பாமல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு இதை தெளிவாக இதனால் இது இப்படி பிரித்து போடணும், இவங்க இப்படி சொன்னாங்க, இது நடந்திருக்கு, அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒன்று நான் நம்புகிற மாதிரி ஒரு விஷயங்களை சொன்னீங்க அப்படின்னா நான் தலை வணங்கி அதை ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஆனால் அப்படி எதுவும் இது வரைக்கும் நான் சில விஷயங்களெல்லாம் படித்தேன், நிறைய பேர்த்து கூட டிஸ்கஸும் பண்ணேன். ஆனால் யாருக்குமே ஏன் இப்படி பிரித்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை அவங்களால சொல்லவே முடியல. உங்கள் யாருனாலையாவது அதை பற்றி சொல்ல முடிஞ்சது அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி யாருனாலையும் சொல்ல முடியலனா இதை என்னால் நம்பவே முடியாது. இந்த நவாம்சம் அப்படிங்கிறதையும் நான் ஒரு தெளிவில்லாத கட்டம் அப்படின்னா நான் எடுத்துக்குவேன். ஓகேங்களா? இதை உங்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்களும் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, எந்த இடத்துலலாம் கேள்வி கேட்க முடியுமோ கேளுங்க. அப்படி கேள்வி கேட்டு உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சா அதை எனக்கும் சொல்லுங்கள், நான் உங்கள் நன்றியோடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.